நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் எப்போ அப்படின்னு. மேபி 28, 29 அவங்க சொன்ன டேட்டில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜூலை 1 நமக்கு இருக்கலாம். இது ஒரு உறுதியான தகவல் இல்லை, இருக்க வாய்ப்பு இருக்குது. சிலபஸ் மேக்ஸிமம் ஓப்பன் கோட்டா எழுதுகிறவங்களுக்கு மாற வாய்ப்பில்லை, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மாறலாம் இன்கேஸ் தீர்ப்பை பொறுத்து. இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்காக படிக்கிற யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுடைய முழு முயற்சியினால் மட்டும்தான் நீங்கள் எஸ்ஏ ஆயிருப்பீங்க. ஆனால் நான் தான் இவனை சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லுவாங்க. அதனால் தயவு செஞ்சு லஞ்சத்தை ஒழிக்கிற இந்த வேலைக்கு வர்ற நீங்கள் லஞ்சம் கொடுத்து வரணும்னு நினைக்காதீங்க. முதல்ல அது மிகப்பெரிய தவறு, அது முட்டாள்தனமும் கூட. ஏன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட நான் வைவாவில் நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க, பணம் கொடுத்துடலாம், காசு கொடுத்து உங்களை வைவாவில் மார்க் எடுக்க வச்சிடலாம். ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, ஃபிசிக்கலில் எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் அடித்து நல்ல மார்க் வச்சுருப்பீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வைவாவில் 0 கிடச்சாலும் நீங்கள் கட் ஆஃபை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் செலக்டட் தான். ஆனால் நான் இல்லை, வைவாவில் தெரிஞ்சவங்க ஆஃபீஸர் தான், பேசி கரெக்ட் பண்ணிடுவோம் அப்போல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க. முழுக்க அது அத்தனையும் போய் நம்பவே நம்பாதீங்க. போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கு யாருக்கும் நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வைவால் எந்த ஆஃபீஸர் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அப்படின்றது நீங்கள் அந்த ஹாலுக்குள்ளே போகிற வரையும் தெரியாது. டோக்கன் சிஸ்டம் இருக்கும், ஒரு 5 நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் எந்த டோக்கன் எடுக்கிறீங்களோ அந்த ஏடிசி சார்கிட்ட தான் நீங்கள் போவீங்க. அது உங்களுக்கே நீங்கள் யார்கிட்ட போகிறீங்கன்னே தெரியாது. ஏற்கனவே வைவா வரையும் போனால் உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் யார்கிட்ட வைவாக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு பொய்யான வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீங்க. முயற்சியோட நல்லபடியாக படிங்க, எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வைவாக்கும் சேர்த்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய டிஎன்இஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு வந்துடலாம். நான் சேனல் தொடங்கினதுக்கான நோக்கமும் அதுதான். ஏன் அப்படின்னா, ஏன் எஸ்ஏ எக்ஸாமுக்காக நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா, நான் எஸ்ஐ கிடையாது, நான் ஒரு போலீஸ் தானே, ஒரு போலீஸை செலக்ட் ஆகி தானே வந்தேன், எனக்கு எல்லா வழிகளும் தெரியும். அதனால் நான் எப்படி படித்தேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி ஃபிசிக்கல் பண்ணேன், இப்போவும் ஜாபில் எப்படி கரெக்டாக எந்த பிஆர் எந்த ரிமார்க் மெமோ எதுவுமே இல்லாமல் எப்படி சர்வீஸை கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு 13 வருஷமாக அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். சிலபஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு 70 கேள்விகள், 70 மதிப்பெண்கள், 80 நிமிஷம் நமக்கு எக்ஸாமு, நம்மளுடைய போலீஸ் எக்ஸாம். 45 ஜென்ரல் நாலேஜும் 25 சைக்காலஜி கேட்பாங்க. இந்த 45 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸும் எங்கேருந்து எடுப்பாங்க? இப்போ நார்மலாக நமக்கு சயின்ஸு, சோசியல், ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி தான் நமக்கு வரும். அதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 6th to 10th புக்கை படிங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்காக 6th to 10th உள்ள அத்தனை புக்ஸையும் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இருக்கும், அத்தனை நம்ம அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய ஒரு டாக்டிக்கல் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டாக்டிக்கலான விஷயத்த அந்தந்த புக்கை வச்சே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லித்தரேன், இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வுக்கும் சேர்த்து. இப்போ என்ன சிலபஸ் வரும் அப்படின்னா, பொது அறிவியலில் உள்ள எல்லாமே வந்துடும். இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே வந்துடும். அடுத்து சோசியல் எடுத்துக்கிட்டாலுமே அதே மாதிரி தான். வரலாறு, குடிமியல், புவியியல் எல்லாமே சோசியல்லே மொத்தமாக கவர் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், ஜிகே கொஸ்டின்ஸ். ஓகேயா? இப்போ இந்த சயின்ஸும் சரி சோசியலும் சரி எப்படி படிக்கலாம் அப்படின்னா, 6th நீங்கள் ஆரம்பிக்கணும். இடைப்பட்டு போனோம் அப்படின்னா 6th உள்ள தெரியாது. 6th எல்லாமே எடுத்துக்கோங்களேன். நம்ம படித்த காலத்துலேருந்து இப்போ வரை எல்லாமே என்ன வரும்? ஹரப்பா தான் வரும். ஃபஸ்ட்டு மனிதர்கள் எப்படி சிக்கிமுக்கி கற்களை வச்சு நெருப்பு பற்ற வச்சாங்க, ஹரப்பா நாகரிகம் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முடிஞ்சு நம்ம சுதந்திரம் பெற்று நம்மளுடைய நாடு குடியரசாகி நம்மளுடைய அரசாங்கம் எதன் அடிப்படையில் போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு 10th வரையும் படிப்படியாக வரும். அப்படி தான் நீங்களும் படிக்கணும். கதையாக படிக்க வேணும். சரியா? மொட்டை மனப்பாடம் பண்ணாமல் 6th ஓகே ஹரப்பா ஏதாவது ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அதிலே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? இந்த விஷயம் அதை நான் உங்களுக்கு நல்லா படிக்க சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். மொட்டை மனப்பாடம் பண்ண தேவையே கிடையாது. கதையாக படிக்கலாம். சயின்ஸும் அதே மாதிரி தான்.
ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து 10th போகும்போது அப்படி படிப்படியாக தான் வந்து மேலே போகும். வரலாறு மாதிரி, புவியியல் மாதிரி, குடிமையியல் மாதிரி தான் சயின்ஸும். அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பொருளாதாரம் ரீதியான இருந்தாலும் சரி, அடுத்து வந்து நமக்கு இப்போ போர் நடந்துச்சு இல்லையா பாகிஸ்தானுக்கும் நமக்கும், அந்த மாதிரி அந்த இதுலையா இருந்தாலும் சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து புத்தகங்கள், அறிஞர்கள், எந்தெந்த புத்தகங்களை யார் யார் எழுதுனா, அதில் உள்ள சில வாக்கியங்கள். தமிழ் படிச்சிங்கன்னாவே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த அறிஞர்களும் தொண்டுகளும் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம தமிழ் தகுதி தேர்வு ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். சரி நண்பர்களே, இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம புக்கை வச்சு எப்படி ரெஃபர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்துக்குவோம், ஒரு லெசன் எடுத்துக்குவோம். அந்த லெசனை எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கதை மாதிரி படிக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.